வணக்கம். அரவிந்த் கோட் ஃபார்ம்லேருந்து உங்கள் அரவிந்த். ஸோ டெய்லியுமே நைட்டு நம்ம ஃபார்முக்கு போய் ஒரு டைம் செக் பண்ணுவோம், எதாவது ஆடு குட்டி போட்டிருக்கா அப்படின்னு இந்த டைமில். ஸோ போய் பார்த்துருந்தோம். கரெக்டாக ஒரு ஆடு வந்து அப்போ தான் குட்டி போட்டுட்டு இருந்துச்சு. மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று ரெண்டுமே நல்லபடியாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இளங்குட்டிங்கெல்லாம் எப்படி ஆக்டிவாக இருக்கா, இல்லை அதுக்கு எதாவது பிரச்சனையான்னு ஒரு 90% எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. எப்போயுமே உங்களுக்கு ஒரு குட்டி வெளியே எடுத்து விட்டால் இந்தமாதிரி நல்லா குதிச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் அது ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ப்ரீடிங் சீசனும் சேம் டைமில் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம மேல் பாய்ஸ் வந்து எந்த அளவு சவுண்ட் விடுவாங்கன்னு. ஸோ இந்த சவுண்டு ப்ளஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹீட்டுக்கு வராத ஆடும் கூட உங்களுக்கு ஈஸியாக ஹீட்டுக்கு வந்துடும். ஸோ ப்ரீடிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரெகுலர் செக்கப், உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, ஆடெல்லாம் எல்லா ஆடுமே தீனி சாப்பிடுதா அப்படின்னு டெய்லியுமே இந்த க்ரீன் ஃபாடர் போகிற டைம்லையும் நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியும். இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்கு. இந்த டைமே நம்ம சூப்பர் நேப்பியர் காடெல்லாம் ஓட்டிடலான்னு கார்த்திகிட்ட சொல்லியிருந்தோம். இது வந்து நம்ம இந்த பிசிஎஸ் பவர் டில்லரில் ஓட்டிகிட்ருக்கோம். இதில் முக்கியமான ஒரு அட்டாச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பார் கலப்பை. ஸோ உங்களுக்கு பவர் டில்லர்லேயே பெரிய மிஷின்ஸ் நிறையா இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன ஒரு 2 அடி கேப்பில் ஓட்டுறதுல பெஸ்ட்டு மிஷின்னா இதுதான். ஒரு சால் ஓட்டி முடித்து 2வது சாலில் நம்ம இந்த பார் கலப்பை போட்டு ஓட்டி விட்டோம்னா உங்களுக்கு அந்த தூரை வந்து கொஞ்சம் மண் அணைச்ச மாதிரி வந்துடும். உங்களுக்கு தண்ணி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போத்தும் நல்லா உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு அப்படியே இருக்கிறதோட இப்போ இந்த லைனில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு பில்லும் மேக்ஸிமம் வராது. ஸோ இது முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம வழக்கமாக சைலேஜ் ஏற்றுறதுக்கு பக்கத்து ஃபார்ம்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ வடக்கு நண்பர்கள் தான் வருவாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி எல்லா மூட்டையும் ஏற்றி விட்டு இன்னையோட ஒர்க்கை முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபார்ம் பற்றி வீடியோ வேணுன்னா நம்ம ஃபார்மை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க.